welcome back to the English class. In this video, we are going to critically analyze the poem Incident of the French Gap by Robert Browning. ஸோ இங்கே வந்து நம்ம இஆர்சின்னு உங்களுக்கு ஒன்று கேட்பாங்க இல்லையா. ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த சில நோட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இஆர்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எழுதுறதுக்கு. சரியா? ஸோ இன்ட்ரொடக்ஷன். These lines have been extracted from the poem Incident of the French Camp written by Robert Browning. The poem describes an act of chivalry, gallantry, patriotism and sacrifice on the part of the young French soldier. ஸோ நீங்கள் வந்து இஆர்சி எழுதும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா கான்டெக்ஸ்டே எழுத மாட்டேங்கிறீங்க. ஸோ எப்படி இங்கே பாருங்கள், எந்த லைன் இந்த போயம், இந்த இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப் வந்து போயம் யார் எழுதுனாங்க, ஸோ இந்த போயமில் என்ன சொல்கிறாங்கன்றது எல்லாமே ரெஃபரன்ஸில் கொடுத்துட்டாங்க. சிவல்ரி, கேலண்ட்ரி ரெண்டுமே என்னது, பிரேவரியை குறிக்கிறது. பேட்ரியாட்டிசம் உங்களுக்கு தெரியும், நாட்டுப்பற்று. அண்ட் சாக்ரிஃபைஸ் அந்த பார்ட் ஆஃப் யங் ஃப்ரெஞ்ச் சோல்ஜர், ஒரு யங் ஃப்ரெஞ்ச் சோல்ஜர் எப்படி தன் நாட்டுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணுறான் அப்படிங்கிறது இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. இதோட பேக்ரவுண்ட் பாருங்கள். இந்த ஃப்ரெஞ்ச் ஆர்மி ஹேட் அட்டாக் த ஜெர்மன் சிட்டி ஆஃப் ராட்டிஸ்பர்க். ஸோ என்னென்னு பண்ணுறாங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ஆர்மி என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆஸ்ட்ரியான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆஸ்ட்ரியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடந்த ரியல் வாரில் பேஸ் பண்ணி தான் அந்த போயம் இருக்குது. ஆஃப்டர் தே ஹேட் அச்சீவ் ட்ரையம்ப், த நியூஸ் ஆஃப் த விக்டரி வாஸ் கன்வே டு த எம்பரர் நெப்போலியன் Bonaparte by the young soldier who was brimming with pride and glory although he was on the verge of death. Thereafter he wounded soldier breathed his last. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நெப்போலியன் த கிரேட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃப்ரான்ஸ் ஜெயிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் இவங்க அந்த ராட்டிஸ்பர்க் அப்படிங்கிற நகரத்தை, அதாவது ஆஸ்ட்ரியாவை ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஒரு யங் போராளி வரான். ஸோ அவன் வந்து நாங்கள் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பரர் நெப்போலியன் கிட்ட சொல்லிட்டு வீர மரணம் அடையிறது அந்த போயம் எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, we French stormed Ratisbonne a mile or so away. On a little mount Napoleon stood on a storming day with the neck outthrust, you fancy how, legs wide, arms locked behind, as if to balance the prone brow oppressed with its mind. So in this line given for explanation, the poet is describing the scene of the French attack on the German city of Ratisbonne. So in the first stanza என்ன சொல்றாருன்னா, அப்படியே அந்த அட்டாக், சீன் ஆஃப் அட்டாக், எப்படி வந்து போர் நடக்குது, ஃப்ரான்ஸுக்கும் ராட்டிஸ்பர்னுக்கும் எப்படி போர் நடக்குதுங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்லியிருப்பாங்க. மார்ஷல் லேன்ஸ் லெட் த ஃப்ரெஞ்ச் அகர்ஷன் இன் த இயர் 1783. ஸோ மார்ஷல் லேன் இவர் யார் அப்படின்னா, நம்மளுடைய நெப்போலியனுடைய அசிஸ்டன்ட். சரியா? ஸோ இவர் ஒரு டியூக். சரியா? ஆனால் இவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, ஒரு தளபதி மாதிரி. சரியா? On that occasion the French Emperor Napoleon stood on the hillock just a mile away from the scene on the outslot. He appeared to be in the pensive mood. He had his neck striking out and his legs were wide apart. He had his arms joined behind his bark and a cloud on his brow was quite visible. So it seemed that something very important was weighing upon his mind and he was perhaps working out his future strategy and line of action. ஸோ நெப்போலியன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இந்த போயம் தொடங்கும் போது போர் நடந்துட்டுருக்கு, ஆஸ்ட்ரியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் போர் நடந்துட்டுருக்கு. நெப்போலியன் வந்து தன்னுடைய ஃப்ரான்ஸ் படையினர் ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மைல் தூரத்தில் நின்று மலை உச்சியில் நின்று பார்க்குறாரு. நெப்போலியன் நின்று பார்க்குறாரு இல்லையா, அதை வர்ணிச்சிருக்காங்க. அவர் 2 காலையும் லைட்டாக அகலமாக வச்சுட்டு கையை பின்னாடி கட்டிக்கிட்டு தலையை நிமிர்த்தி பார்த்துட்ருக்காரு. மைண்டு வந்து அவருடைய புருவம் வந்து அப்படியே 2 ஒன்றா இணையுது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, டீப்பாக திங்க் பண்ணிகிட்ருக்காரு. எதை பற்றி திங்க் பண்ணுறாருன்னா, போர்க்களத்தில் தளபதி ஜெயித்து கொண்டு வருவானா, அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளான் என்ன ஆகும், ஃப்யூச்சரில் நம்ம திட்டமே இந்த ஜெயிக்கிறத பொறுத்து தான் அவங்க ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்பார் நெப்போலியன். அது என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமாக அவர் யோசிச்சுட்ருக்காரு. ஃப்யூச்சரை பற்றி அவர் யோசிச்சுட்ருக்காரு. சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸில் சொல்கிறாங்க. Just as perhaps he mused my plans that soared to earth may fall, let once my army leader lanes waver at yonder wall. Out twist the battery smokes, there flew a rider bound and bound, full galloping, nor bridle drew, until he reached the mound. These lines bring to the light the contemplative nature of Napoleon and the courage and enthusiasm of the young soldier who was heading towards him to convey the good news of victory. So இந்த லைன் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டெம்ப்ளேட்டிவ் நேச்சர் அப்படின்னா எதிர்நோக்கிறது, வியூவிங் சம்திங். ஸோ இவர் நெப்போலியன் வந்து எதிர்காலத்தை பற்றி வியூ பண்ணுறாரு இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து அவர் வந்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு காத்துட்ருக்காரு. அதே மாதிரி இங்கே ஒரு யங் சோல்ஜர் வந்து ரொம்ப ஆர்வமாக என்ன பண்ணுறான், தைரியமாக உற்சாகமாக வந்து
என்ன சொல்கிறான்னா நல்ல செய்தி கொண்டு வரான், ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற செய்தியை கொண்டு வரான். நெப்போலியன் வாஸ் லாஸ்ட் இன் ஹிஸ் தாட்ஸ் பாண்டரிங் ஓவர் த ஈவெண்ட்ஸ் ஆஃப் த டேஸ் டு கம். நெப்போலியன் வந்து எதை நினச்சிட்டு இருக்காருன்னா, சிந்தனையே இல்லை அவருக்கு, இங்கே உருவம் மட்டும்தான் இருக்குது, ஆனால் சிந்தனை எல்லாம் அங்கே போர்க்களத்தில் என்ன ஆகுமோ தெரியல, ஃப்யூச்சரில் நம்ம போட்டு வச்சுருக்க பிளான் என்ன ஆகும் தெரியலன்னு சொல்லிட்டு திங்கிங்லேயே தான் இருக்கார். ஆல் இஸ் ஃபியூச்சர் பிளானிங் டிபெண்டிங் அப்பான் இஸ் சக்ஸஸ் அட் ராட்டிஸ்பேன். இவருடைய ஃபியூச்சர் எதிர்கால திட்டம் எதை சார்ந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ராட்டிஸ்பேனை கைப்பற்றினா மட்டும்தான் இவரோட எதிர்கால திட்டம் நல்லதாக முடியும், அப்படி இல்லைனா எதிர்கால திட்டமே பாழாயிடும். ஹி வாஸ் ஈகர்லி வெயிட்டிங் டு see the French flag fluttering over the German city. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, எப்போவுமே ஒரு போர்க்களத்தில் ஜெயிச்சாங்கன்னா ஜெயிக்கிறவங்களோட கொடி அங்கே வந்து வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இவர் வந்து ஈகராக பார்த்துட்ருக்காரு, நம்ம நாட்டு கொடியை பறக்க விடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இவங்க நாட்டு கொடி வந்து கழுகு வந்து பறக்கிற மாதிரி இருக்கும், அதை பறக்க விடுறாங்களான்னு காத்துட்ருக்காரு. As he concentrated upon his future strategy, he observed a young French soldier rushing towards him, riding at top speed. இவர் இதையே நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்ன ஆகுமோ, ரிசல்ட் என்ன வருமோன்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு வேகமாக ஒரு யங் சோல்ஜர் குதிரையில் வந்து நிற்கிறான். The rider pierced through the blanket of smoke. He came straight to the place where Napoleon was standing and was waiting to receive the good tidings. ஸோ அந்த பையன் எப்படி வரான், அந்த யங் சோல்ஜர் எப்படி வரானா அழகாக சொல்லியிருப்பார் இங்கே போயட் வந்து. ஸோ பேட்ரி ஸ்மோக்ஸ் தேர் ஃப்ளூ அ ரைடர் பவுண்ட் ஆன் பவுண்ட் ஃபுல் கேலப்பிங். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே புகை மூட்டமாக இருக்குது, போர் நடந்துக்கிற இடத்துல வெறும் இந்த பீரங்கிலாம் போடுவாங்களே, ஒரே புகை மூட்டமாக இருக்குது. அந்த புகையை கழிச்சுக்கிட்டு வேகமாக வந்து குதிரையில் ஒரு ரைடர் வந்து இறங்குறான், அவன் யங் ரைடர் ஓகேவா, வந்து இறங்கி நம்ம நியூஸை சொல்கிறான், நம்ம நெப்போலியன் எதுக்காக காத்துட்ருக்காரோ அந்த செய்தியை சொல்கிறதுக்காக வந்து நிற்கிறான். Then off there flung in smiling joy and held himself erect by just his horse mane, a boy you hardly could suspect, so tight he kept his lips compressed, scarce any blood came through, you looked twice ere you saw his breast was all but shot in two. ஸோ இந்த போயம் வந்து ஒரு சப்ஜெக்டிவ் போயம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, போயட் வந்து தன்னுடைய கருத்தை சேர்த்து சொல்வார், உண்மையாக நடந்த விஷயத்தில் தன்னுடைய கற்பனைகளையும் சேர்த்து சொல்கிறது, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி தன்னுடைய பர்சனல் ஐடியாஸை சேர்த்து சொல்கிறது தான் சப்ஜெக்டிவ் போயம். அந்த பையன் வந்து சொல்கிறான் இல்லையா, ஒரு சோல்ஜர், அவன் வந்து ஒரு வீரன் மாதிரியே இல்லை, ஒரு பெரிய சோல்ஜர் மாதிரியே இல்லை, பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி தெரிகிறான் நெப்போலியன் கண்ணுக்கு. அதே மாதிரி அவன் பல்ல கடிச்சிட்டு அந்த குதிரையை விட்டு இறங்கி பல்ல கடிச்சிட்டு நிற்கிறான். பல்லுனா இந்த இடத்துல உதட்ட மூடிக்கிட்டு டைட்டாக நிற்கிறான், வலியை காமிச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே ரத்தம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வாயை இறுக்கமாக மூடிட்டு நிற்கிறான். அதே சமயத்தில் தைரியமாக அவர் முன்னாடி வந்து நேராக நிற்கிறான் சரியா. அவனுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா அவன் நெஞ்சில் 2 குண்டடி இருக்குது, குண்டடிப்பட்ட தழும்பு இருக்குது. So well he cried, he remembered by Emperor, by God's grace we got you Ratisbon, the marshals in the marketplace, and you will be there and to see your flag bird flap his wings, where I to heart's desire perched him, the chief's eye flashed, his plan soared up again like fire. So இங்க என்ன சொல்றா, in this line given for explanation, the poet is describing the way in which the young soldier informed Napoleon of their success and the reaction of the emperor to this good news. So இந்த லைன்ல என்ன சொல்றாங்க, ஸோ நீங்கள் இதை தான் வந்து கான்டெக்ஸ்டில் எழுதணும். இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸில் சொல்லியிருக்காங்களே அதுதான் கான்டெக்ஸ்டில் எழுதணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்கு கீழே 2 லைன் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸை நீங்கள் கான்டெக்ஸ்டில் எழுதிக்கோங்க சரியா. ஸோ இந்த ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்க, நெப்போலியன் கிட்ட செய்தியை சொல்கிறதுக்கு அந்த பையன் வரான். ஸோ எப்படி வந்து அவங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத தான் அந்த பையன் வந்து சொல்கிறான். Although the young man was in intense pain and suffering, he finally opened his lips and with a great sense of pleasure and personal pride informed Napoleon of the annexation of the German city. ஸோ வலி வேதனைகள் இருந்தாலும் அந்த பையன் தைரியமாக என்ன சொல்கிறான், சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய வலியை மறைச்சிக்கிட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம கைப்பற்றிட்டோம், ஜெர்மன் சிட்டியை கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். Napoleon was delighted to learn that Marshall Lanes had reached the heart of the city and the emperor was eagerly waited by the triumphant force. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான், மார்ஷல் லேன் இருக்கார் இல்லையா, அவர் மார்க்கெட் பிளேஸில் இருக்கார், அதாவது தளபதி வந்து அங்கே இருக்கார், நீங்கள் வந்து பார்க்கணும், நம்மளுடைய கொடியும் வந்து அங்கே பறக்க விட்டாச்சு, நம்ம கொடி பறக்கிறத நீங்கள் பார்க்கணும், நம்ம கொடியில் பறக்குது இல்லையா ஒரு கழுகு, அந்த கழுகில் நானும் இருப்பேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். நானும் இருப்பேன் அப்படின்னா அவன் வந்து சாகிற நிலைமையில தான் இங்கே வந்திருக்கான், செய்தி எப்படியாவது ராஜா கிட்ட சொல்லிடணும்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு வந்திருக்கான். அவன் இறந்தாலும் அவனுடைய ஆத்மா வந்து அந்த கொடியில் பறக்கும் அப்படின்னு நினச்சி அந்த பையன் ஃபீல் பண்ணுறான்.
No sooner did Napoleon get the news of victory, a sparkle of joy and satisfaction came to his eyes. He once again started thinking about his future strategy. இந்த நியூஸை கேள்விப்பட்ட உடனே, ஜெயிச்சிட்டோன்ற நியூஸை கேட்ட உடனே நெப்போலியன் கண்ணு வந்து ஆச்சரியத்தில் ஒரு மாதிரி ஃப்ளாஷ் ஆகுது, மின்னுது. அவர் வந்து அப்படியே அவர் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. The chief's eye flashed but presently softened itself as sheets a film the mother eagle eye. இங்கே மதர் வந்து ஹெச் விட்டுட்டாங்க. மதர் eagle's eye. When her bruised eaglet breathes, you are wounded. Nay, his shoulders pride touched to the quick. He said, I am killed, sire. And his chief beside, smiling, the boy fell dead. So these lines bring to the light Napoleon's loving and affectionate behavior towards the young soldier who was about to breathe his last. ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸாக நீங்கள் கான்டெக்ஸ்ட் என்ன எழுதணும், இந்த லைனில் என்ன சொல்லுறாங்க, நெப்போலியனுடைய அன்பும் அக்கறையும் அந்த யங் சோல்ஜர் அடிபட்டு வந்திருக்கான் இல்லையா, அவன் மேலே அவருக்கு இருக்கிற அந்த அக்கறையும் அன்பும் இங்கே வெளிப்படுது. இந்த லைனில் போயட் வெளிப்படுத்தியிருக்காரு. அதை எப்படி கம்பேர் பண்ணியிருக்காரு பாருங்கள். The good news of the success had brought to Napoleon's eyes a special kind of glitter which faded away. No sooner had he noticed the soldier was fatally wounded. ஸோ நெப்போலியன் ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற செய்தியை கேட்டு அவருடைய கண்ணில் சின்னதாக ஒரு மின்னல் வெட்டினாலும் அடுத்தனுடைய அந்த மின்னல் மறைஞ்சிடுச்சு. ஏன்னா அவருடைய கண் இப்போ எதை பார்க்குது, அந்த காயப்பட்டு வந்திருக்காலே அந்த சோல்ஜரை பார்த்த உடனே அவருடைய அந்த சந்தோஷம் மறைஞ்சு போயிடுது. The feelings of Napoleon at the moment were just like those of the mother eagle who gets confused when she finds her young ones badly bruised on the verge of death. ஸோ அந்த நெப்போலியனுடைய அந்த அன்பு வந்து எது கூட கம்பேர் பண்ணியிருக்காரு போயிட்னா, ஒரு மதர் ஈகிள் சரியா, ஒரு கழுகு, அம்மா கழுகு தன்னுடைய குட்டி வந்து தன்னுடைய அந்த பறவை குஞ்சு வந்து அடிபட்டு சாகிற நிலைமையில மூச்சு விட்டுட்டு இருந்தா ஒரு அம்மா கழுகுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே சாகிற நிலைமையில ஒரு பையன் வந்திருக்காளே அந்த சோல்ஜர், அவனை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இவர் ஜெயிச்சிட்டாரு, இவருடைய பிளான் வந்து இனிமேல் நடந்துடும். ஆனால் அந்த பையனோட உயிர் போக போகுது இல்லையா, அதை பார்த்த உடனே நெப்போலியனுடைய அன்பை வந்து போயிட்டு வந்து ஒரு தாய் உள்ளத்தை கூட கம்பேர் பண்ணியிருக்காரு. எப்படி ஒரு தாய் கழுகு வந்து தன்னுடைய குட்டி பறவை காயத்தில் வந்து கஷ்டப்படுறது சாகிற நிலைமையில் இருக்கும்போது ரொம்ப வருத்தப்படுமோ, அதே மாதிரி நெப்போலியனும் அந்த வூண்டட் சோல்ஜரை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறான். இங்கே வந்து மெட்டஃபர் யூஸ் பண்ணியிருக்காரு சரியா. ஸோ இன்டைரக்ட் கம்பேரிசன், அந்த லவ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து நெப்போலியனுடைய ஃபீலிங்ஸை ஈகிள் கூட கம்பேர் பண்ணியிருக்காரு சரியா. The soldier proudly declared, என்ன சொல்கிறார், that maternal affection surged up in Napoleon's heart and he inquired whether the boy was wounded. maternal affectionனா தாய் அன்பு சரியா. ஸோ என்ன சொல்கிறாரு, தாய் அன்போட உனக்கு காயப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. The soldier proudly declared that he felt a joy and thrill in giving his life for his country. ஸோ அந்த பையன் என்ன சொல்கிறான், எனக்கு காயப்படலை, என்ன சொல்கிறான், ஐ எம் கில்டு சயர்ன்னு சொல்கிறான். சயர்னா சார். ஸோ சார் எனக்கு நான் வந்து கொலை பண்ணிப்பட்டுட்டேன், அதாவது கொலை உண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலை உண்டேன்னா அதாவது முதுகில் குத்துறதை விட நெஞ்சில் தான் வந்து குத்தி சாகிறது தான் வீரம்னு நினைப்பாங்க. தமிழில் நிறைய கதைகள்லாம் படிச்சிருப்பீங்க, புறமுதுகிட்டு ஓடினான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பயந்து சாகிறது இல்லையா. ஸோ இந்த பையன் என்ன சொல்கிறான், தைரியமாக நெஞ்சை நிமித்திக்கிட்டு நான் வந்து அந்த குண்டை வந்து ஏந்திக்கிட்டேன், அதனால் நான் வந்து காயப்படலை, நான் வீர மரணம் அடைய போகிறேன், அவனை வந்து என்னை வந்து கொலை பண்ணிட்டாங்க, அதாவது போரில் என்னை கொண்டுட்டாங்களே தவிர காயப்படுத்திட்டாங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனுக்கு வந்து காயப்படுத்திட்டேன்னு சொல்கிறது வந்து அவனுக்கு ஏதோ வந்து கௌரவ குறைச்சலாக ஃபீல் பண்ணுறான். ஆனால் போர்க்களத்தில் நீ வீரமரணம் அடைய போகிற அப்படிங்கிறத அவன் பெருமையாக நினைக்கிறான். There was a smile of pride and satisfaction on the young soldier's lips as he fell dead near his emperor's feet. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், செய்தியை சொல்லிவிட்டு நான் வந்து காயப்படலை, நான் வீரமரணம் அடைய போகிறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறான், தன்னுடைய நாட்டுக்காக அந்த எம்பரர் நெப்போலியன் பக்கத்துலேயே விழுந்து அந்த பையன் இறந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. The theme of the poem is chivalry, patriotism and heroic devotion. ஒரு நாடு மேலே இருக்கிற ஒரு அளவில்லாத பற்று சரியா, நாட்டு பற்று தான் இங்கே வந்து அந்த மாதிரி தைரியம். சின்ன சோல்ஜராக இருந்தாலும் தைரியமாக வந்து உயிர் போடுறதுக்குள்ளே ராஜா கிட்ட உண்மையை சொல்லிடணும், செய்தியை சொல்லிடணும்னு வந்த அந்த தைரியம் தான் இந்த போயமுடைய மெயின் தீம். தேங்க்யூ.